தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்பிறைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயேசுவே நம் இரட்சிப்பு. எபேசியர் 2 அதிகாரம் 8 வாக்கியம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பவுலிடம் சிறை அதிகாரி கேட்டபொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 16:31. மனம் திரும்பி நடக்க வேண்டுமா? திரிந்து இனிமேல் தவறு செய்யாமல் இருந்தால் போதாதா? ஒருவர் தினமும் கடன் வாங்குவார் என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் நீங்கள் கடன் வாங்குவது தவறு, இனிமேல் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள் என்று இன்னொருவர் சொல்கிறார். இப்பொழுது அவர் கடனாளியா இல்லையா? அவர்தான் இப்பொழுது யாரிடமும் கடன் வாங்குவது இல்லையே. அவர் இப்பொழுது யாரிடம் கடன் வாங்கிவிட்டாலும் அவர் ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனை அவர் கொடுத்து தீர்க்க வேண்டும். எனவே அவர் இன்னமும் கடனாளிதான். அதுபோல பாவம் செய்வதை இன்றைக்கு நீங்கள் நிறுத்திவிடுவீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனாலும் நீங்கள் பாவிதான். காரணம், ஏற்கனவே நீங்கள் செய்த பாவம் இருக்கின்றதே. ஆனால் அதற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொள்ளதால் நம் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவானவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று வேதாகம் சொல்கிறது. பாவத்திற்கான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை, தேவன் மன்னித்தாலும் அந்த மன்னிப்பை ஏற்று உறவை புதுப்பித்துக் கொள்ள தனி மனிதர்கள் சம்மதிக்க வேண்டும். அதனால்தான் எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்த போதும் எல்லோரும் ரட்சிக்கப்படுவதில்லை. ரட்சிப்பில் பாவ மன்னிப்போடு அவரோடு சேர்ந்து வாழ சம்மதிக்க வேண்டும். அப்படி சம்மதிப்பது எப்பொழுது நடக்கும்? நாம் அவரை நம்ப வேண்டும். எனவே விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. தேவன் தமது பாவத்தை மன்னிப்பது கிருபை, நாம் அதை ஏற்றுக்கொள்வது விசுவாசம். இதனால் உறவு புதுப்பிக்கப்படுகிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சிப்புக்குள் நாம் களி கூறுகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாள் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.